முருகனத் தொட்டு மாட்டிக்கிட்டியே, மதன் கௌரிக்கு விழுந்த ஆப்பு, இனி வாயை திறப்ப. மதுரை திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோவிலும், அதன் மறுபுறத்தில் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவும் அமைந்துள்ளது. கடந்த ஆண்டு ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாகிர் என்பவர் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஆடு சேவல்களுடன் தர்காவுக்கு செல்ல வந்திருந்தார். அப்போது காவல்துறை அவரை தடுத்து நிறுத்தியது. இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தர்கா நிர்வாகிகள் மனு கொடுத்தனர். பிறகு இந்த பிரச்சனை தீவிரமடைந்தது. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயல்வதாக கூறி போராட்டம் நடத்த கிளம்பிய இந்து அமைப்பு நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் நீதிமன்ற அனுமதியின் பேரில் போராட்டம் நடத்தப்பட்டது. பாபர் மசூதி போன்ற சம்பவம் தமிழகத்தில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் அரசு தரப்பு கூறியது. பின்னர் போராட்டத்தின் போது பல லட்சம் இந்துக்கள் ஒன்று திரண்டு போராடியது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் பிரபல யூடியூபர் மதன் கௌரி திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தமிழ்நாடு, இங்கு அனைவரும் சமம் என்று வழக்கம் போல் பேசத் தொடங்கிய மதன், ஒரு கட்டத்தில் அங்கு இஸ்லாமியர்கள் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை, அவர்கள் வழக்கத்தை தான் செய்து வருகிறார்கள், ஆனால் இந்து முன்னணி அமைப்புதான் மத கலவரத்தை தூண்டுகிறது என்ற ரீதியில் பேச சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் மதனை புரட்டி எடுத்து வருகின்றனர். முருகனின் மலையில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று சொல்லியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பரங்குன்றம் சென்று பிரியாணி சாப்பிட்டு சமூகத்தில் பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இந்து முன்னணி கலவரத்தை தூண்டுவதாக பேசுகிறாயே, திமுகவிடம் எவ்வளவு வாங்கினாய் என்று சோசியல் மீடியாவில் மதனை புரட்டி எடுத்து வருகிறார்கள் நெட்டிசன்கள். குறிப்பாக முருகனின் மலையில் பலி கொடுக்கலாம், இதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று சில இந்துக்கள் பேசுவது போன்ற வீடியோக்களும் திமுகவினரால் அதிகளவில் பரப்பப்பட்டு வருகின்றது. இது திமுகவின் தீவிர இந்து விரோத போக்கை காட்டுகிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.